இதயம் எல்லை மீறியதே எபிசோட் 16. ஹாய் டியூட்ஸ், என்ன கதை கேட்க வந்துட்டிங்களா? எபிசோட் 16குள்ளே போகலாமா? வாங்க. எபிசோட் 16 தாங்க முடியாத தூரம். காலையில் ஹாஸ்பிட்டலில் மீரா வேகமாக நடந்து வர்றா. முன்னாடி மாதிரிலாம் இல்லை. இன்றைக்கி ஒவ்வொரு அடியும் அவள் மனசுக்கு ரொம்ப கனமாக இருந்துச்சு. பழகிடலாம் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டா. இது டெம்பரரி தானே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த வார்த்தையே இப்போ நம்பிக்கையை அவளுக்கு கொடுக்கல. யோசிச்சுக்கிட்டே ஸ்பீடாக நடக்கிறாங்க. அர்ஜுன் கேஸ் ஃபைலை பார்த்துட்டு இருந்தார். ஒரே லைனை 3வது தடவை படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாரு. மீரா இப்போ வேறு செக்ஷனில் வேலை செய்கிறாங்க. அவன் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். கண்ணு முன்னாடி இருக்கும்போது கூட பேச முடியலை. அவளை தவிர்க்கிறது என்ன ஸ்ட்ரென்த்தா அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ளே அவரே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, மீரா பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அர்ஜுன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. நான் வரேன் அப்படின்னு அவன் சொன்னான். அந்த வார்த்தை அவனுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா மீராவுடைய பேஷண்ட்டுக்கு ஹெல்ப்பில், ஸோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு டக்குன்னு நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டார். வார்டுக்குள்ளே மீரா பேஷண்ட் சார்ட்டை பார்த்துட்டு இருந்தா. அர்ஜுன் குரல் கேட்டதுமே அவள் திரும்பி பார்த்தா. அந்த ஒரு நிமிஷம் அவங்க 2 பேர்த்துக்கும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பாக இந்த கதை கேட்குற ஒவ்வொரு ஆளுமே லவ்வில் இருந்திருப்பீங்க. கொஞ்ச நாள் நம்மளால் பார்க்க முடியாமல் பேச முடியாமல் இருந்தவங்களுடைய குரலை பக்கத்தில் கேட்கும்போது எப்படி இருக்கும் அந்த செகண்ட். அப்படி தான் இருந்துச்சு 2 பேருக்குமே. 2 பேருமே பேசாமல் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நின்னாங்க. நீங்கள் அப்படின்னு மீரா மெதுவாக கேட்க வந்தாங்க. வேறு வழி இல்லை அப்படின்னு அவன் சொன்னான். பேஷண்ட் ஒர்க் முடிஞ்சதும் ரூமை விட்டு வெளியே வந்தாங்க. 2 பேர்த்துக்குள்ளேயும் சேம் சைலன்ஸ் தான். இது வேலை செய்யலை அப்படின்னு அர்ஜுன் திடீர்னு சொன்னான். மீரா கேட்டாங்க, எது அப்படின்னு. இந்த தூரம், இந்த அவாய்ட் பண்ணுறது, நான் டெய்லி ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் அப்படின்னு அர்ஜுன் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. சொன்னதும் மீரா முகம் அப்படியே மாறிடுச்சு. நானும் அப்படிங்கிற மாதிரி மீரா சொன்னான். உண்மை தானே? காதலில் டிஸ்டன்ஸ்னு ஒன்று வந்துட்டா எவ்வளோ வலி இருக்கும்ல. இதை யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஸ்ட்ராங்காக நடிக்கிறேன், ஆனால் நைட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அப்படியே ஸ்டாப் பண்ணான். நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீரா சொல்லி முடிக்கிறாங்க. நீ மட்டும் இல்லை, நானும் அப்படின்னு சொல்லிட்டு மீராவுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் அப்படியே தேங்குது. எங்கே பேசுகிறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சுற்றி பார்த்துக்கிட்டே சொன்னார். அப்போ அப்படின்னு சொல்லிட்டு மீரா கேட்டாங்க. ஈவினிங் அந்த பழைய மெடிக்கல் ஸ்டோர் இருக்குல்ல, டீ கடை இருக்குது தெரியுமா? அந்த பழைய மெடிக்கல் ஸ்டோர் பின்னாடி அங்கே யாருமே வரமாட்டாங்க. அவள் கொஞ்சம் யோசிச்சா. இருந்தாலும் நம்ம சார் மேலே தான் மேடம்க்கு அவ்வளோ நம்பிக்கை உண்டுல்ல, சரி அப்படின்னு சொன்னான். மீரா ஹாஸ்டலில் ட்ரெஸ்ஸை சிம்பிளாக மாற்றிக்கிட்டா. மிரரில் பார்த்துக்கிட்டே ஒரு டீப் ப்ரீத் எடுத்தாங்க. இது தவறா இல்லை நான் உணர்ச்சியோட நேர்மையாக இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டாங்க. அர்ஜுன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணான்.
இது கண்ட்ரோல் இழப்பா இல்லை உண்மையை கேட்குற துணிச்சலா அப்படின்னு அவன் முகம் சீரியஸாக வச்சுக்கிட்டே அவனுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டான். சில தூரங்கள் பாதுகாப்பாக வந்தாலும் அவை இதயத்தை மூச்சடைக்க வைக்கும். கரெக்ட் தானே? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.